இளம் தொழிலதிபரை காதலனுடன் சேர்ந்து கொன்ற காதலி. இளம் தொழிலதிபரான வருங்கால கணவரை காதலனுடன் சேர்ந்து மலையிலிருந்து தள்ளிவிட்டு கொன்ற பெண்ணின் சதித்திட்டம் பற்றிய பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. மகாராஷ்டிர மாநிலம் புனே ககுஜேபதியைச் சேர்ந்தவர் இளம் தொழிலதிபர் கேத்தன் விஷால் அகர்வால். இவருடைய வயது 26. ரியல் எஸ்டேட் துறையில் பெரும் பணம் படைத்த குடும்பத்தைச் சேர்ந்த இவருக்கும் ஷியா கோயல் வயது 20 என்ற பெண்ணுக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இவர்களது திருமணம் வரும் நவம்பர் மாதம் நடக்கவிருந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி ஷியாவுடன் லோஹாகாட் கோட்டைக்கு சென்ற கேத்தன் அங்குள்ள 400 அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் விழுந்து உயிரிழந்தார். பலத்த காற்றால் கால் தாரி வருங்கால கணவர் விழுந்து விட்டதாக ஷியா போலீசாரிடம் கூறினார். லோஹாகாட் கோட்டை நுழைவுச்சீட்டு கவுண்டரில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது சுட்டெரிக்கும் வெயிலிலும் முகத்தை மூடியபடி கூடிய அங்கி அணிந்தபடி ஒரு வாலிபர் இவர்களை பின்தொடர்ந்து சென்றது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் அவர் ஷியாவின் காதலன் ஷேத்தன் வயது 22 என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் சேத்தனை பிடித்து விசாரித்தனர். அப்போது ஷேத்தனுக்கும் ஷியாவுக்கும் சேர்ந்து கேதனை மலையிலிருந்து தள்ளிவிட்டு கொலை செய்த அதிர்ச்சி தகவல் தெரியவந்தது. அவர் தனது வாக்குமூலத்தில், நானும் ஷியாவும் தீவிரமாக காதலித்து வந்தோம். ஆனால் அதற்கிடையே அவருக்கு திருமண ஏற்பாடு நடந்துவிட்டது. ஷியாவுக்கு கேதனை திருமணம் செய்ய விருப்பம் இல்லை. நான் ஷியாவை என்னிடம் ஓடி வந்துவிடும்படி கூறினேன். ஆனால் நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிட்டு ஓடிப்போனால் தன் குடும்பத்தின் மானம் போய்விடும் என அவள் பயந்தாள். அதனால் யாருக்கும் தெரியாமல் கேதனை தீர்த்து கட்டிவிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது என திட்டம் தீட்டினோம் என்று கூறி அதிர்ச்சி அளித்தார். ஆனால் இந்த கொலை முதல் முயற்சியிலேயே வெற்றியடையவில்லை. 4வது முயற்சியில்தான் ஷியா கோயலின் கொலைவெறி நிறைவேறியுள்ளது. ஷியா கோயலும் கேதன் விஷாலும் இந்தோனேஷியா நாட்டின் பாலி தீவுக்கு திருமணத்திற்கு முந்தைய போட்டோஷூட் செல்லவிருந்தனர். ஆனால் போட்டோ ஷூட் வெளிநாட்டுக்கு சென்றால் தனது திட்டம் நிறைவேறாது என்று கருதிய ஷியா கோயல் கேதன் விஷாலின் பாஸ்போர்ட்டை திருட்டுத்தனமாக ஒளித்து வைத்துக் கொண்டு வெளிநாட்டு பயணத்தையே தடுத்து நிறுத்தி ரத்து செய்துள்ளார். அதன் பின்னர் கடந்த மாதம் 31 மற்றும் கடந்த 4ஆம் தேதியில் கேத்தன் விஷாலை லோஹாகாட் கோட்டைக்கு ஷியா கோயல் வலுக்கட்டாயமாக அழைத்துள்ளார். ஆனால் 4ஆம் தேதி கேத்தன் விஷாலின் தாய் அவரை அனுப்பவில்லை. பின்னர் கடந்த 14ஆம் தேதி அன்றும் அதே கோட்டைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உயரமான பாறையிலிருந்து கேத்தன் விஷாலை கீழே தள்ளியுள்ளார். அப்போது அதிர்ஷ்டவசமாக அங்கிருந்த மரக்கிளையை பிடித்து கேத்தன் விஷால் உயிர் தப்பியுள்ளார். பின்னர் ஏன் தள்ளினாய் என்று வருங்கால மனைவியிடம் கேட்டதற்கு, அங்கே பாம்பு இருந்தது, உன்னை காப்பாற்றத்தான் தள்ளினேன் என்று ஷியா கோயல் பொய் சொல்லி நம்ப வைத்துள்ளார். கடைசியாக 18ஆம் தேதி அன்று தனியாக சென்றால் கதையை முடிக்க முடியாது என்று தனது காதலனையும் கூட்டு சேர்த்துக் கொண்டார் ஷியா கோயல். தனது பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் கேத்தன் விஷாலை அழைத்து வந்தவுடன் காதலனை பின்தொடர கூறியுள்ளார். அங்கு இருவரும் சேர்ந்து அப்பாவி இழந்த தொழிலதிபர் கேத்தன் விஷாலை 400 அடி பள்ளத்தில் தள்ளி கொன்றுவிட்டனர் என்பது தெரியவந்தது. இதையடுத்து காதல் ஜோடி இருவரையும் போலீசார் கைது செய்தனர்.